அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் கடித இலக்கியம் நாட்குறிப்பில் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஐயா அவர்களை பார்த்துட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி மு வரதராஜனார் ஐயாவை பற்றி பார்க்கலாம். மு வரதராஜனார் 1912 பிறந்திருக்காரு, 1974 மறைந்திருக்கார். சரியா? மு வரதராஜன் அவர்களின் இயற்பெயர் திருவேங்கடம். சரியா? வரதராஜன் ஐயாவுடைய இயற்பெயர் என்ன? திருவேங்கடம். புனைப்பெயர் மூவா. சரியா? நம்ம மூவான் தான் அழைக்கிறோம். பிறந்த ஊர் வேலம். சரியா? திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது வேலம். பெற்றோர் பார்த்தீங்கன்னா முனுசாமி, அம்மா கண்ணு. முருகையா என்பவரிடம் முறையாக தமிழ் பயின்று 1935 வித்வான் தேர்வு எழுதி மாநிலத்தின் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றிருக்காருங்க. சரியா? முருகையா என்பவரிடம் தான் முறையாக தமிழ் படித்திருக்கிறார். சரியா? யாரிடம் மு வரதராஜனார் தமிழ் பயின்றார்னு கேட்கலாம். சரியா? முருகையா 1935 வித்வான் தேர்வு எழுதி மாநிலத்தின் முதல் ஆளாக தேர்ச்சி பெற்றிருக்கார். சரியா? எந்த ஆண்டுனா 35. யாரிடம்னா முருகையா. இவரின் முதல் நூல் குழந்தை பாடல்கள். சரியா? மு வரதராஜன் ஐயாவுடைய முதல் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாடல்கள். 1939 வந்திருக்கு. சரியா? இதுதான் அவருடைய முதல் நூல். 1960 அக்டோபர் 19 பெற்ற மனம் என்ற மூவாவின் கதை திரைப்படமாகுது. சரியா? பெற்ற மனம் இது வந்து சிவாஜி கணேசன் நடித்த படம் அது. சரியா? பழைய படம். பெண்மையை போற்றும் விதமாக அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். சரியா? 1960 பெற்ற மனம். ஓகேவா? இது வந்து மு வரதராஜன் ஐயா எழுதிய கதை தான். அதை திரைப்படமாக எடுத்தாங்க. சிவாஜி கணேசன் நடித்த படம். 1961 முதல் 1971 வரை சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிருக்காருங்க. 1961 71 வரைக்கும் மு வரதராஜன் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்கிறார். 1971 முதல் 74 வரை மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றிருக்கார். சரியா? 61 71 வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்காரு. 71 74 வரைக்கும் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்திருக்காரு. சரியா? சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர், மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். சரியா? கூட்டில் கொடுக்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்னையில், அதுக்கப்புறம் மதுரையில். சென்னை தமிழ்துறை தலைவராக, மதுரையில் துணைவேந்தராக. சரியா? அகல் விளக்கு என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சரியா? மூவாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அகல் விளக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 நண்பர்களின் வாழ்வில் நடக்கக்கூடிய கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த நூல் பேசும். சரியா? 2 நண்பர்களின் வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய நூல் தான் அகல் விளக்கு. சரியா? அது வந்து புதினம். சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. எந்த ஆண்டு? 1961. சரியா? தமிழ்நாடு அரசின் விருதை பெற்ற மூவாவின் நூல்கள். ஓகேவா? கல்லோ காவியமோ, அரசியல் அலைகள், மொழியியல் கட்டுரைகள். சரியா? கல்லோ காவியமோ, அரசியல் அலைகள், மொழியியல் கட்டுரைகள். சரியா? 3 தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற நூல்கள். தமிழ் வளர்ச்சித்துறையில் பரிசு பெற்ற நூல்கள்னு பார்த்தோம்னா கல்லோ காவியமோ, திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம், மொழி நூல், அரசியல் அலைகள், ஓவச்செய்தினா ஓவியம் பற்றிய செய்திகள், விடுதலையா. ஓகேவா? இதெல்லாம் தமிழ் வளர்ச்சித்துறையில் பரிசு பெற்றிருக்கு. ஓகேவா? கல்லோ காவியமோ, அரசியல் அலைகள், இது 2 நூல்களும் தமிழ்நாடு அரசு விருதையும் பெற்றிருக்கு, தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசையும் பெற்றிருக்கு. சரியா? நெடுங்கதைகள். அகல் விளக்கு, மண்குடிசை, வாடாமலர், நெஞ்சில் ஊர்முள், பெற்ற மனம், கரித்துண்டு, கயமை, பாவை. சரியா? இதெல்லாமே பெரிய கதை, நெடுங்கதைகள். சரியா? அகல் விளக்கு, மண்குடிசை, வாடாமலர், நெஞ்சில் ஊர்முள், பெற்ற மனம், கரித்துண்டு, கயமை, பாவை. சரியா? இதெல்லாம் நெடுங்கதைகள்.
கடித இலக்கியங்கள்னு பார்த்தோன்னா அண்ணனுக்கு, தம்பிக்கு, நண்பனுக்கு, தங்கைக்கு. சரியா? கடிதங்கள் யாருக்கு எழுதவில்லை மூவான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அண்ணன், தம்பி, தங்கை, அப்பா, அம்மா இதெல்லாம் கொடுப்பாங்க. இல்லாதது எதுன்னு கேட்பாங்க. சரியா? அண்ணனுக்கு எழுதியிருக்காரு, தம்பிக்கு எழுதியிருக்காரு, நண்பனுக்கும் எழுதியிருக்காரு, தங்கைக்கும் எழுதியிருக்காரு. சரியா? அண்ணன், தம்பி, தங்கை, நண்பன். சரியா? முக்கியமானதுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நாடகங்கள்னு பார்த்தோன்னா மண் சான்று, காதல் எங்கே, பச்சையப்பர் 3 நாடகங்கள். சரியா? மனச்சான்று. ஓகேவா? மனச்சான்றுனா அந்த மனசாட்சி. காதல் எங்கே, பச்சையப்பர் 3 நாடகங்கள். இதெல்லாமே அவருடைய நாடக நூல்கள். சரியா? சிறுகதைன்னு பார்த்தோம்னா குறட்டை ஒலி, பழியும் பாவமும். குறட்டை ஒலி நம்ம 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. இது நமக்கு நல்லாவே தெரியும். பழியும் பாவமும் அப்படின்னு ஒரு சிறுகதையை மு. வரதராஜன் ஐயா எழுதியிருக்கார். சரியா? பயண இலக்கியம்னு பார்த்தா யான்கண்ட இலங்கை. இலங்கையை பார்த்துட்டு வந்ததில் அந்த ஒரு பயண நூலை எழுதியிருக்கார், யான்கண்ட இலங்கைன்னு சொல்லிட்டு. கட்டுரைகள்னு பார்த்தோம்னா பெண்மை வாழ்வு. பெண்மையை பெண்மையை பற்றி பேசுகிற படம்னா கூட பெற்ற மனம். சரியா? அதே தான். கட்டுரையும் பெண்மை வாழ்வுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. தமிழ் நெஞ்சம் கடையேழு வள்ளல்கள் பற்றி குறிப்பு கொண்ட நூல் தான் தமிழ் நெஞ்சம். ஓகேவா? தமிழ் நெஞ்சம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது கடையேழு வள்ளல்களை பற்றிய குறிப்பு கொண்ட நூலாக அது விளங்குகிறது. சரியா? மூமாவின் பிற நூல்களுக்கான திறவுகோல் கடித இலக்கியங்கள். சரியா? மற்ற நூல்களை பற்றி இன்னும் நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்க விரும்பினா அது கடித இலக்கியத்துக்கு தான் போகணும். சரியா? அண்ணனுக்கு, தம்பிக்கு, தங்கைக்கு, நண்பனுக்குன்னு இருக்கு இல்லையா, அவருடைய கடித இலக்கியங்கள். அதை தேடணும்னா இன்னும் நிறைய நூல்கள் புலப்படும். சரியா? தமிழர்கள் தோப்பாக வளர வேண்டும் என்று கூறிய நூல் எதுன்னு கேட்கலாம். தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் தான் தமிழர்கள் தோப்பாக வளர வேண்டும். சரியா? அந்த நூலில் இன்னும் நிறைய சொல்லியிருப்பார். ஓகேவா? தமிழில் பல பெயர் பலகை வைத்த கடைகளுக்கு சென்று தான் துணி வாங்க வேண்டும், பொருட்கள் வாங்க வேண்டும். சற்று தொலைவில் இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்குங்கள். சரியா? பேச்சு மொழியிலிருந்து, ஆட்சி மொழியிலிருந்து, நீதிமன்ற மொழி வரை தமிழ் இருந்தால் மட்டுமே தமிழ் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? இது எல்லாமே தம்பிக்கு எழுதின கடிதத்தில் தான் சொல்லியிருப்பார். தமிழர்கள் தோப்பாக வளர வேண்டும். ஓகேவா? இது முக்கியமான ஒரு வரி தான், பார்த்துக்கோங்க. தம்பிக்கு எழுதிய கடிதம். மு. வரதராஜன் ஐயாவின் மேற்கோள் வரிகள் பாருங்கள். ஏழை என்னும் அடிமை என்னும் எவனுமில்லை என்று பாரதி கண்ட கனவை போற்ற வேண்டும். சரியா? ஏழை என்னும் அடிமை என்னும் எவனில்லை நாட்டினில்லை என்று கூறியவர் பாரதி தான். அந்த வார்த்தையை சொல்லி என்று பாரதி கண்ட கனவை போற்ற வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டுருவோம். சில டைமில் இந்த மாதிரி நடக்கும். சரியா? 2 பேரை சேர்த்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலான்னு கேட்பாங்க. பாரதி சொன்னார், அந்த கனவை போற்ற வேண்டும்னு சொன்னது யாருன்னு கேட்டுடலாம். சரியா? மு. வரதராஜன் சொல்லியிருக்காரு, உன் மானத்தை விட உன் நாட்டின் மானம் பெரிது என்று நினை. சரியா? உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெருசுன்னு நினச்சி வாழு அப்படின்னு சொல்கிறார். இதில் தம்பிக்கு எழுதின கடிதத்தில் தான் எதுவும் சொல்லியிருப்பார். அயலானின் தாழை பழித்து வெறுக்காமலேயே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும். அத்தகைய அன்புதான் நிலையானது என்று கூறியவர் இவர் தான். அயலானின் தாயை பழித்து வெறுக்காமலேயே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும். அத்தகைய அன்புதான் நிலையானது என்று கூறியவர் மூவா. தொண்டுக்கு முந்து படைக்கு பிந்து. சரியா? தொண்டுக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனி ஒருவர் உயர்வு இன உயர்வு ஆகாது. சரியா? தனி ஒருவரின் உயர்வு இனத்தின் உயர்வு ஆகாது. சரியா? வளர்ந்தால் எல்லாரோடையும் சேர்ந்து வளருங்க. தனியாக வளருங்க, ஆனால் அது உயர்வு இல்லை, இனத்திற்கு உயர்வு இல்லைன்னு சொல்கிறார். தமிழ்மொழி ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்தும். சரியா? தமிழ்மொழி ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்மொழி மட்டும்தான் நம்மளை ஒற்றுமைப்படுத்தும்.
ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரை தமிழிலேயே இருக்க வேண்டும். முன்னாடியே சொன்னோம் இல்லையா? ஆட்சி மொழினா என்ன? சட்டசபையிலேருந்து நீதிமன்றம் வரைக்கும் தமிழில் இருக்கணும். சரியா? அதுதான் ஆட்சி மொழிக்கான அடையாளம் அப்படின்னு சொன்னது யார்? மூவா. சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள், முடியவில்லை என்றால் அதை புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுங்கிறார். முடிஞ்ச வரைக்கும் சாதிய வேறுபாடுகளை மறந்துருப்பான். மறக்க முடியலையா, அதை புறக்கணிக்க வார்த்தை. சரியா? தமிழர்களிடையே பகையையும் பிரிவையும் வளர்க்கும் எந்த செயலையும் செய்யாத. ஓகேவா? தமிழர்களிடம் பகையையும் பிரிவையும் வளர்க்கும் எந்த செயலையும் செய்யாதங்கிறார். சரியா? ஒவ்வொருவரும் ஆணையிடுகிறார்கள், அடங்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்கிறது. ஓகேவா? இதை சொன்னது விவேகானந்தர். ஓகேவா? விவேகானந்தர் சொன்ன சொல்லை அவர் திரும்பி ரிப்பீட் பண்ணியிருப்பார் தம்பிக்கு எழுதிய கடிதத்தில். சரியா? ஆக்சுவலாக இந்த வரி விவேகானந்தர். இப்போ முன்னாடி சொல்லலையா, ஏழை என்னும் அடிமை என்னும் எவ்வளமில்லை நாட்டினிலே என்று பாரதி சொன்னார்னு, அதே தான் இதுவும். எல்லாருமே ஆணை இடுறதுக்கு தானே விரும்புகிறாங்க, அடங்கி ஒழுவதற்கு யாரும் இல்லை எல்லாருமே தானே, நம்மளும் உட்பட தானே. நம்ம சொல்ல நினைக்கிறோம் அடங்கி ஒழுகிறதுக்கு, நினைப்போம், ஆனால் எல்லா நேரமும் அதை நம்ம நினச்சிட்டே இருக்க மாட்டோம். சரியா? அதுதான் ஒவ்வொருவரும் ஆணையிடுகிறார்கள், அடங்கி ஒழுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் இங்கு வீழ்ச்சி நேர்கிறதுங்கிறார் விவேகானந்தர். அவருடைய வாக்கியத்தை அவர் சொல்லியிருப்பார். தலைமையை தேடி வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு அலையாதே. சரியா? தலைமை தேடி வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு அலையாதே அப்படின்னு சொன்னதும் மு வரதராஜன் ஐயா தான். ஓகேவா? இதுவும் தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் தான் இருக்கும். சரியா? அவ்வளோதான். இதோட மு வரதராஜன் ஐயா டாபிக் முடியுது. இந்த தகவல் போதுமானதாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.